Hello students, welcome to Sparks Academy. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2022 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமோட சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வி வில் டேக் அ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்ட். வி வில் டிஸ்கஸ் சம் கொஸ்டின்ஸ். ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 20ன்றது வந்து ஒரு ஆக்சுவலாக நம்ம வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு நல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்ட்டில் எப்போவுமே வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிலையும் சரி கண்டிப்பாக வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க எப்போவுமே. ஸோ நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நல்லா படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் பர்டிகுலராக சீவேஜ் பார்ட்லேருந்து வேஸ்ட் வாட்டர் பார்ட்லேருந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ், வேஸ்ட் வாட்டர், நாய்ஸ் பொல்யூஷன் பார்ட்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவே கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப். ஸோ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். இந்த இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் வந்து எந்தெந்த டெசிபிளில் இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் வந்து நம்ம நாய்ஸ் வந்து டெசிபிள் அப்படின்ற இதில் மெஷர் பண்ணோம் அப்படின்றது தெரியும். ஸோ ஆஸ் பர் WHO பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெசிபிள் டு 35 டெசிபிள் டே அண்ட் நைட் ரெஸ்பெக்டிவ்லி. அதுதான் வந்து அண்ட் 80 டெசிபிளுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஹசார்டஸ் நாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆஸ் இன் இந்தியாவில் வந்து there is certain நாய்ஸ் லிமிட்ஸ். ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் வந்து டே டைமில் வந்து 55 டெசிபிளும் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெசிபிள்ஸும் இருக்கணும். அண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டே டைமில் வந்து 75 டெசிபிளும் நைட் டைமில் 70 டெசிபிளும் அண்ட் கமர்ஷியல் ஏரியாஸ் லைக் மால்ஸ் அந்த மாதிரியான ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 65 டெசிபிள் அண்ட் 55 டெசிபிள் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இதுதான் நம்ம க்ராப் பண்ணி இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசிடென்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் 25 டெசிபிளும் லிவிங் ரூமில் 40 டெசிபிள் அண்ட் இன் கமர்ஷியல் லைக் ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா 35 to 45 டெசிபிள் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் 40 to 45 டெசிபிள்ஸ், ரெஸ்டாரண்ட் 40 to 60 டெசிபிள்ஸ் இருக்கணும். தென் இண்டஸ்ட்ரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னா 40 to 60 டெசிபிள் அண்ட் வந்து லெபார்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 to 50 டெசிபிள்ஸ். தென் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸில் வந்து 30 to 40 டெசிபிள்ஸும், லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா 35 to 45 டெசிபிள்ஸு அண்ட் ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ் சைலன்ஸ் ஜோன்ஸில் வந்து 20 to 30 டெசிபிள்ஸ் இருக்கணுன்றது தான் இது வந்து ஆஸ் பர் இந்தியன் கோட். ஓகேங்களா. ஸோ இந்த இதுலேருந்து நமக்கு தெரியும் we can know that நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் ஷாப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாய்ஸ் லெவல் இஸ் 40 to 60. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 to 60 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆல்ரெடி அதில் டிக் பண்ணியிருக்குது, பட் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் தி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஓகே. ஸோ 20 to 35 அப்படின்னா தட் இஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் நாய்ஸ் லெவல் நாய்ஸ் பொல்யூஷன் பார்ட்லேருந்து வந்த கொஸ்டின் தான். த அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் ஆஃப் லைப்ரரி பில்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஹியர் நம்ம பார்த்துருக்கோம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் லைப்ரரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் லெவல் வந்து 35 to 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஹியர் 35 to 45 அப்படின்ற ஆப்ஷன் இல்லை, பட் 35 to 40 அப்படின்ற ஆப்ஷன் வந்து நியர்பையாக இருக்குது. ஸோ வி கேன் சூஸ் 35 to 40. ஸோ கேட்கலாம் 45 தானே மேக்ஸிமம் லெவல், ஸோ நம்ம ஆப்ஷன் பிஏ சூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் 35 இஸ் த மினிமம். ஸோ வி ஹேவ் டு நாய்ஸ் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் டு சூஸ் தி மினிமம் வேல்யூ. கரெக்டான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மினிமமாகவே சூஸ் பண்ணுங்கள். தட் வில் பி பெட்டர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஸோ இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஐ வில் டெல் த கொஸ்டின் விச் இஸ் த அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. விச் இஸ் த ஹசார்டஸ் நாய்ஸ் லெவல் அப்படின்னு கேட்டு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தட் இஸ் 80 டெசிபிள்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன் அதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. த அப்வர்ட் வெர்டிக்கல் ரைஸ் ஆஃப் தி ப்ளூம்
from the stack is called. ஸோ நமக்கு தெரியும் டைப்ஸ் ஆஃப் ப்ளூம், நம்ம ப்ளூம் பிஹேவியர்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ கோனிங் ப்ளூம், ஃப்ளானிங் ப்ளூம், லூப்பிங் ப்ளூம், நியூட்ரல் ப்ளூம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ப்ளூம் பிஹேவியர் வந்து ப்ளூம் அப்படின்னா ஸோ சிம்னிலேருந்து, சிம்னி ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த புகை தான். அந்த புகை வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி லேப்ஸ் ரேட், தட் மீன்ஸ் என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் அண்ட் அடியபெட்டிக் லேப்ஸ் ரேட்டை பொறுத்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ளூமோட பிஹேவியர் வந்து வேரி ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இஃப் த அதை பொறுத்து ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா அப்வர்ட் வெர்டிக்கல் ரைஸ் அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அப்வர்ட் வெர்டிக்கல் ரைஸ் வந்து நேச்சுரல் ப்ளூம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் the process of decomposition of biodegradable solid waste by earthworm is called. ஸோ நம்ம இது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்த கொஸ்டின். ஸோ நார்மலாக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம நிறைய ப்ராசஸில் வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணோம். அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கம்போஸ்டிங் அப்படின்ற லேண்ட்ஃபில், இன்சினரேஷன் மெத்தட், லேண்ட்ஃபில் மெத்தட் அண்ட் கம்போஸ்டிங் மெத்தட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்போசல் மெத்தட். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பை எர்த் வார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. மண்புழு. ஸோ மண்புழு உரம்னு சொல்லுவோம்ல, கம்போஸ்ட்னால உரம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக வித்தவுட் இந்த இடத்துல எர்த்வார்ம் அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்னா வி கேன் சூஸ் கம்போஸ்டிங். பட் எர்த்வார்ம்ன்றது சொல்லிடுறதுனா எர்த்வார்ம் மூலமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் வந்து என்னன்னா வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்மி கம்போஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 36th கொஸ்டின். த ரீசன் ஃபார் கலர் டெவலப்மெண்ட் ஆஃப் நைட்ரைட்ஸ் இஸ் டியூ டு த அடிஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எங்கே இருந்தால் சீவர் பார்ட்டில். ஸோ நம்ம சீவேஜில் இருக்கக்கூடிய நைட்ரைட்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா we will add some கெமிக்கல்ஸ். அது அந்த இதில் உள்ள கொஸ்டின் தான் இந்த இது. ஸோ நைட்ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரைட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா we will add the sulfonic acid and naphthamine, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் நைட்ரேட்ஸ் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா we will add phenol D sulfonic acid and potassium hydroxide, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? நைட்ரைட்ஸ் அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட் அண்ட் நாப்தமைன், நைட்ரேட்ஸ் அப்படின்னா phenol D sulfonic acid and potassium hydroxide, இதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Sewer for 400 mm diameter and slope 1 in 400, running half full, has a velocity of flow 0.82 meter per second. சீவரோட ஸ்லோப் வந்து 1 in 400 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வெலாசிட்டி வந்து 0.82 மீட்டர் per செகண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சீவரோட ஸ்லோப்பை வந்து 1 in 100க்காக மாற்றினாங்க அப்படின்னா ஸோ வெலாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வெலாசிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதுலேயே வந்து இந்த ஆப்ஷன் டியை வந்து நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். சேமாகவும் இருக்காது, கண்டிப்பாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ தட் இஸ் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஸ்லோப் அப்படின்றது நமக்கு தெரியும். வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஸ்லோப். அப்போ நம்ம V1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லோப் 1, V2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லோப் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா V1 டிவைடட் பை V2 இஸ் ஈக்குவல் டு ரூட் S1 டிவைடட் பை ரூட் S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ V1 வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் 0.82 meter per second divided by V2 equal to S1 தெரியும் 1 in 400, S2 தெரியும் root of 1 in 100. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து திஸ் 1.64 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொஸ்டின் தான் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், பட் சிம்பிள் தான். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மேபி மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் அப்படியே கேட்டாலும் நம்ம பார்க்கறதுக்கு வேணால் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், பட் இட் வாஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் தே வில் ஆஸ்க். ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த லோவர் மோஸ்ட் லெவல் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் தி சீவர் செக்ஷன் இஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சீவர் பார்ட்டில் நம்ம லோவர் மோஸ்ட் பார்ட் நம்ம என்னன்னு சொல்லணும்னா
இன்வெர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். லோவர் மோஸ்ட் இன்னர் சர்ஃபேஸ். இன்வெர்ட் இஸ் த லோவர் மோஸ்ட் இன்னர் சர்ஃபேஸ். ஓகேவா? வெண்ட் அப்படின்னா வெண்ட் வில் பி ப்ரொவைட் இன் த டாப் ஆஃப் தி சீவர். ஓகேங்களா? வெண்ட் வந்து சீவரோட டாப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சீவர் இல்லை, அந்த மேனுவல்ஸ் அங்கே அந்த இடத்துல சம் பார்ட்ஸில் வந்து வெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரிலீஃப் அப்படின்னா எக்ஸஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டரை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ரிலீஃப் சீவர் இருக்குது, ரிலீஃப் வால்வ்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து லோவர் மோஸ்ட் பார்ட் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அவுட்ஃபால் அப்படின்றதும் ஸோ அவுட்ஃபால் சீவர் அப்படின்றது ஃபைனலாக சீவேஜ் வாட்டரை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது தான் வந்து அந்த சீவர் தான் நம்ம வந்து அவுட்ஃபால் சீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் இஸ் இன்வெர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் வீடியோ. So it is the free available chlorine in water is concentration of அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ குளோரின் வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். குளோரின் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ட். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இட் ஹாஸ் அன் எஃபிஷியன்சி ஆஃப் 99% ஆஃப் ரிமூவல் ஆஃப் பாக்டீரியாஸ். ஸோ அதுவும் தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குளோரின் ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் குளோரின் Cl2 ஆட் பண்ணும்போது இட் வில் reacts with the water and it will produce HOCl hypochloric acid வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த ஹைப்போக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன ஆகும்னா அகைன் ரியாக்ட் பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் தி OCl ஹைப்போக்ளோரைடு அயானையும் H+ அயானையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹைப்போக்ளோரைடு ஆசிடும் ஹைப்போக்ளோரைடு அயானும் தான் வந்து டிஸ்இன்ஃபெக்டாக வந்து அங்கே வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணக்கூடியது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய குளோரினை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீலி அவைலபிள் குளோரின் அப்படின்னு சொல்லுவோம். HOCl + OCl- தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீலி அவைலபிள் குளோரின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் குளோரின் சொல்லுவோம். என்ன அப்படின்னா கம்பைன்டு குளோரின் கூட ஒன்று சொல்லுவோம். கம்பைன்டு குளோரின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ குளோரமைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். ஸோ இஃப் அமோனியா இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா குளோரின் வில் ரியாக்ட் வித் தி அமோனியா, இட் வில் ப்ரொடியூஸ் தி குளோரமைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மோனோக்ளோரமைன், டைக்ளோரமைன் அண்ட் நைட்ரஜன் குளோரைடு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மோனோக்ளோரமைன், டைக்ளோரமைன் அண்ட் நைட்ரஜன் குளோரைடு இது மூணு சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கம்பைன்டு குளோரைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டோட்டல் குளோரின் அப்படின்றது கம்பைன்டு குளோரின் ப்ளஸ் ஃப்ரீலி அவைலபிள் குளோரின். ஸோ இதுதான் வந்து ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா HOCl + OCl-. ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்டு பை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹார்ட்னஸ் நமக்கு தெரியும் டியூ டு கார்பனேட் அயான்ஸ் ஆஃப் தி கால்சியம் அண்ட் பொட்டாசியம், சோடியம் அதோட அயான்ஸ், கார்பனேட் அயான்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கிறதுனால ஸோ இது எல்லாம் ஹார்ட்னஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். And this hardness is classified into temporary hardness, that means carbonate hardness and non-carbonate hardness, temporary and permanent hardness அப்படின்னு படிச்சிருப்போம். கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்ன்றது நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் படிச்சிருப்போம். ஸோ the permanent and temporary hardness is removed by boiling water, adding lime அப்படின்றது நமக்கு தெரியும். Adding by lime and boiling the water we can remove the temporary hardness. But பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் தான். ஒன்று வந்து ஜியோலைட் ப்ராசஸ், த அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா லைம் சோடா ப்ராசஸ். லைம் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டெம்பரரி ஹார்ட்னஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். இட் டஸ் நாட் ரிமூவ் தி permanent hardness. And lime added with the soda அப்படின்னா it will remove the permanent hardness. Okay guys, so these are the questions. I think you will know these answers very clearly. Okay, so thank you so much. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம இந்த கொஸ்டின்ஸை வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவோம்.
So if you have any doubts, please comment in the our comment section, and if you have any doubts, please ask. Yes, and நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி நம்ம மார்ச்சில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து மேலே நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான கோச்சிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அகாடமி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப்